வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 2 நடந்து முடிந்த குரூப் 2வில் கேட்கப்பட்ட தமிழ் வினாக்களில் நம்ம இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். அப்துல் நேற்று வருவித்தான், எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக. அப்போ அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து பிறவினை வாக்கியம். பிறவினை வாக்கியம் அப்படின்னா அதாவது கருத்தா வந்து பிறரை கொண்டு செய்யும் வினை தான் பிறவினை. அதாவது இந்த வினை பகுதியில் வந்து விபி, இந்த வருவித்தான், பதிப்பித்தான் அப்படின்ட்டு இந்த விபி சேர்ந்த அந்த வினைப்பகுதியில் வந்து விபி சேர்ந்திருந்தா அது வந்து பிறவினையை குறிக்கும். இப்போ எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரையில் சேர்ப்பான், அதாவது இந்த கருத்தை வந்து பிறரை கொண்டு செய்ய வைக்கிறது தான் இந்த பிறவினை வாக்கியம். அடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க, எதிர்மறை வினை. அதாவது எதிர்மறை வினை அப்படின்னா என்னன்னா, இந்த உடன்பாட்டு வினை சொற்கள் இருக்குல்ல, இப்போ உடன்பாட்டு வினை சொற்கள்ல வந்து அந்த எதிர்மறை, அந்த இடையில் வந்து எதிர்மறை இடைநிலை வந்து எதிர்மறை பொருளை உணர்த்துவது தான் அந்த எதிர்மறை வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எதிர்மறை இடைநிலை அப்படி என்னன்னா, இந்த ஆ, அல், இல் அந்த இப்படிலாம் வர்றது வந்து எதிர்மறை இடைநிலை. இது எடுத்துக்காட்டு என்னன்னா பாருங்களேன், செய் கூட்டல் ஆ கூட்டல் அன். இப்ப செய்வான் அப்படின்னா அது உடன்பாட்டு தொடரு. இப்போ வந்து செய்யான், அந்த எதிர்மறை இடைநிலை வந்து அந்த இடையில வர்றதுனால, இடைநிலை வந்து இந்த இடைநிலையில வர்றதுனால இது செய்யான் அப்படின்ட்டு வருது. அப்ப இப்படி வந்தா அது என்னன்னா எதிர்மறை வினை அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்து பாருங்க, ஆப்ஷன் சி பாருங்க, தன்வினை. தன்வினைனா தெரியும், ஒருவர் செயலை வந்து தானே செய்வது, அதாவது கருத்தா வந்து தானே செய்வது. அதாவது கரையே சேர்வான், அதாவது பந்து உருண்டது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இதுக்கு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் பாருங்களேன். அப்புதடிகள் நான்மறை கற்றார். ஏன்னா அதை வந்து அவரே தான் செய்கிறாரு. அப்புதடிகள் அவரே தான் நான்மறை கற்றார். அப்போ ஒரு செயலை வந்து தானே செய்வது தான் தன்வினை. அடுத்து என்னன்னா உடன்பாட்டு வினை. உடன்பாட்டு வினை அப்படின்னா அதாவது எடுத்துக்காட்டு பாருங்க, கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் அப்படின்னு சொல்லணும். உடன்பாட்டு தொடர்னா செயல் அல்லது தொழில் நிகழ்வதை, அதாவது நேர்மறையாக உணர்த்துவது தான் இந்த உடன்பாட்டு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துவது தான் உடன்பாட்டு தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். ஓகே, தேங்க்யூ. நம்ம சொல்கிற நோட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.